இன்னைக்கான வீடியோல நம்ம பெஸ்ட் பிசியோதெரபி காலேஜ் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தாங்க பார்க்க போறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெஸ்ட் பிசியோதெரபி காலேஜ் என்னன்னா, அண்ட் அந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, அண்ட் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க, அண்ட் அந்த காலேஜுக்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓவராலா நாங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜ் பத்தின அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பத்தி டவுட் இருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெஸ்ட் பிசியோதெரபி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா SSM காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி தாங்க. இந்த காலேஜ் சின்னையாபாளையம் புதூர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2021 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி தாங்க. இந்த காலேஜ் திண்டுக்கல்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1993 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி தாங்க. இந்த காலேஜ் ஈரோட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2018 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா வெள்ளாளர் பிசியோதெரபி காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் திண்டுக்கல்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1969 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா JKK முனிராஜ் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தாங்க. இந்த காலேஜ் குமராபாளையம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1993 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. சிக்ஸ்த் பிளேஸ் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் சயின்ஸ் தாங்க. இந்த காலேஜ் ஈரோட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2018 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. செவன்த் பிளேஸ் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் தாங்க. இந்த காலேஜ் 1900 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் 8th பிளேஸ் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா BAMS பிசியோதெரபி காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் வீரம்பாடியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2007 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 9th பிளேஸ் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா SKS ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் அழகப்புரம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1993 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 10th பிளேஸ் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் அண்ட் சயின்ஸ் தாங்க. இந்த காலேஜ் பீச்சாண்டபாளையம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2016 தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் ஆப்ஸ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ்ல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜ் பத்தின அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பத்தி டவுட் இருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.